ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவை பார்த்துடலாம். இந்த ட்ராமாவில் ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லி ரெண்டுமே கலந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஹியூமனாக இருக்க நம்ம ஹீரோயினும் சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சு இம்மார்டல், அதாவது சாகா வரம் பெற்ற நம்ம ஹீரோவும் ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே இருக்காங்க, ட்வின் ஃபேட் அப்படின்னு சொல்லி. இது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஒருத்தருக்கு அடிப்பட்டா இன்னொருத்தருக்குமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருத்தர் இறந்தா இன்னொருத்தருமே இறந்துருவாங்க. நம்ம ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க குடும்பத்தை வந்து நிறைய பேர் சதி பண்ணி கொண்டிருப்பாங்க. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கான்ட்ராக்ட்னால என்னெல்லாம் நடக்குது, எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவெஞ்சோட நிறைய ரொமான்ஸோட ரொம்பவே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? அம்மாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ லைட்டாக அப்படியே டச் பண்ணி செடியூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ஹீரோனை பிடிக்க வர உங்களுக்கு பயமாயிருது. என்ன ஒரு மாதிரி அகட்டாக நடந்துக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வராரு. ஹீரோயினுமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் செஸ்ட் கிட்ட ஒரு சின்ன காயம் இருக்கும். அதை பார்த்ததுமே லைட்டாக கிஸ் பண்ணுறது, அது ரத்த ஸ்மெல் வருமே, ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி வெளியே வருது. அவளை கொன்று அவள் ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஹீரோ ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே அவங்கள கடிக்கிறாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ட்வின் சோல் கான்டாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிங்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டிராமாவை. இங்க அப்படியே கட் பண்ணி மூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. இவர் அரசவையில வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருப்பாரு. ஆனா அரசருக்கு எதிராக வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு எதிராக மக்களை திரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி பொய்யா பழி போட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கொல்ல சொல்றாங்க. இது வேற யாரோட ஃபேமிலியும் இல்ல, நம்ம ஹீரோனோட ஃபேமிலி தான். அவங்க பயந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு ஏன் எல்லாரும் போய் பண்றாங்க அப்படின்னு பேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா நீ ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஓடு, நீ தப்பிக்கணும் அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள விட்டு அவங்கள சாத்திடுறாங்க. ஹீரோனோ எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க, நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை இப்போ நீ தப்பிக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போனால் கண்டிப்பாக நீ மாட்டிக்குவ, நீ என்னைய பற்றி கவலைப்படாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசே இல்லை. ஆனால் அங்கேருந்து ஓடும்போது கரெக்டாக அவங்க அம்மாவுமே வந்து வெட்டிடுறாங்க. அந்த ரத்தம்லாம் அப்படியே தெரிக்குது. இவங்க திரும்பி பார்க்கும்போது தெரியுது. ஆனாலுமே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு சரி அம்மா நம்ம போகணும் தான் ஆசைப்பட்டாங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. உள்ளே வந்தவங்க எல்லாருமே எங்கே காணவில்லை அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஊர் மக்களுக்கு நடுவில் மாட்டிக்கிறாங்க. ஊர் மக்களுக்குமே இந்த செய்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இவ அந்த மூ ஃபேமிலியை சேர்ந்தவ தான், இவளால தான் எல்லாமே. இவரோட ஹேர் வந்து ரெட்டா இருக்கு, இவ வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு கட்டி வச்சிடறாங்க மரத்துல. ஹீரோயின் எதுவுமே பண்ணல, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவ தான் நம்ம ஊருக்கு வந்து சாபம், இவளை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை சுத்தி அப்படியே பெட்ரோல்ல ஊத்தி எரிய வச்சிடறாங்க. ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க, என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லி. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் சப்போர்ட்டுக்கு கூட வரல. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ அங்க இருந்து வராரு. ஹீரோ வந்து ஒரு இம்மார்டல், அது மட்டும் இல்லாம நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பறக்கிறது, அவர் கை காமிச்சாலே எல்லாமே நடக்கும், இவர் எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி நிறைய சக்தி வச்சிருக்காரு. ஹீரோயின் பார்த்ததுமே காட் வந்துட்டாங்க, காட் காட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நம்மளை தேடி ஒரு காட் வருவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் கேட்கலாம், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதுக்காக வந்திருப்பாருன்னா, ஹீரோயினோட ஹார்ட் கிட்ட லைட் அப்படி மின்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு பேர்ல்ஸ் தேடிட்டு இருக்காரு, அது ஹீரோயினுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோயினை காப்பாத்தியுமே வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரு உனக்குள்ள எப்படி இந்த பேர்ல்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்றான் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேர்ல்ஸை வந்து இவர் ஜேட் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த ஜேட் உனக்குள்ள எப்படி வந்துச்சு, நீ அந்த மறுபிறவியா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல. நமக்குமே அதை பத்தி இன்னும் எதுவுமே தெளிவா காமிக்கல. அந்த பேர்ல்ஸ் மட்டும் இவருக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு மட்டும்தான் அதுல இருந்து புரியுது நமக்கு. நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு அந்த பேர்ல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அப்படியே லைட்டா குத்துற மாதிரி வந்துடுறாரு. ஹீரோயினுக்கு பயமாகுது. ஆனா அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படியே குத்திடுறாரு அந்த மென்ற இடத்துல. ஹீரோயின் எதுக்காக நம்மளை கத்தியால குத்துனா அப்படின்னு சொல்லி புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன உனக்கு காப்பாற்ற வந்து நினைச்சியா, உனக்குள்ள ஒரு ஜேட் இருக்கு, அதை வந்து என்னோட கிளான் மெம்பர்ஸை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே முக்கியம், அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு ரிவர் இருக்க இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க வந்துட்டு ஒரு டிராகன் மாதிரி ஃபுல்லா சக்தியா சுத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் ஹீரோயினை தள்ளி விடுறாரு. ஆனா ஹீரோயின் அதை ஏத்துக்கவே மாட்டேது, ரிட்டன் தள்ளி விட்டுருது. என்ன இது ஜேட் வந்து இவக்குள்ளதான் இருக்கு, அப்ப இந்த ரிவர் அக்செப்ட் பண்ணிக்கணுமே இவளை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் தள்ளி விட்டே தான் இருக்கு, ரிட்டன் பேசாம நம்மளும் ஒட்டுக்கா போயிடலாம், அப்பதான் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பாக்குறாரு. அப்பவுமே அந்த சக்தி வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த ரிவர் தான் பேசுது. இந்த ஜேட் இருக்கவங்க தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும், நீங்க வந்து வற்புறுத்தி பண்ணக்கூடாது, அவங்க முழு மனசோட பண்ணா மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினை தான் யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு டீலிங் பேசலாம், அவனுக்கு வந்து நம்ம வேணும், நமக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் வந்து என்னோட ரிவெஞ்ச் எல்லாமே முடிச்சக்கப்புறம் நானே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கும், அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ திமிரா சொல்றாரு.
நல்லா யோசிச்சுப்பாரு. வேற ஏதோ வழியிலேருந்து தானே வருது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியுமே அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ட்வின் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அதாவது மனிதனுக்கும் இம்மார்ட்டலுக்கும், அதாவது சாகா வரம் பெற்றவங்களுக்கும் 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் ட்வின் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் உருவாகிரும். நீங்களும் ஹீரோவும் ஒண்ணா இருந்தீங்க அப்படின்னா ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் உருவாகிரும். அதனால அவனால உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வருது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருது. பேசாம அதை நம்ம பண்ணிரணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஃபுல் மூன் அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு தான் ஃபுல் மூன். எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை நம்ம ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஃபேமிலிக்காக நம்மளால ரிவெஞ்ச் எடுக்க முடியும். இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போய் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஆனா அவர் பார்த்துட்டு கண்டுக்கவே இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஞாபகம் வருது. அந்த ரிவர் கிட்ட நிக்கும்போது என்ன சொல்லியிருக்கும், ஃபுல் மூன் டே அப்படின்னு தானே சொல்லியிருக்கும். அப்படின்னா இந்த நைட்டு தான் நம்ம பண்ணுவோம், அப்பதான் அவன் வந்து வீக்கா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கையை தான் காமிக்கிறாரு. தானா ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க மேல ஃபுல்லா சுத்திக்குது. ஹீரோ பார்க்க கூட இல்ல திரும்பி. சரி நைட்டு தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அதே மாதிரி அவங்க ரூமுக்கு வராங்க. ஹீரோ ரொம்பவே வீக்காக தான் இருக்காரு. கான்ஷியஸ்லேயே இல்லை அவர். இவங்க அப்படியே பக்கத்தில் போய் லைட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே இப்போ தான் நடக்குது. 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது ஹீரோ வந்து கத்தி வச்சு ஹீரோனை லைட்டாக ஹார்ட் கிட்ட குத்திருப்பார்ல, அதில் வந்து கிஸ் பண்ணும்போது பிளட் ஸ்மெல் வருது. வந்ததுமே அப்படியே வேற ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கண் எல்லாமே ரெட் ஆகிடுது. அவரோட தலைக்குள்ள அவர் ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சிரு, அவளை கொன்று அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. ஆனா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா ஹீரோயின் கூட அவர் அன்னைக்கு ஒட்டுக்காவும் இருந்தாரு. அந்த பாண்டுமே கிரியேட் ஆயிருது. ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் உருவானதுக்கு சாட்சியா ஹீரோயினோட நெத்தியில பொட்டு மாதிரி ஒரு சிம்பிள் வருது. அதே மாதிரி ஹீரோவோட கையில ஒரு டேட்டோ மாதிரி சிம்பிள் வருது. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்ததுமே எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இது நடந்தது, எப்படி என் கையில டேட்டோ வந்துச்சு, உண்மையாவே நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட்ல வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்க ரொம்பவே குஷியாகிடுறாங்க. இப்ப நம்ம அந்த ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட்ல வந்துட்டோம். நீ நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். நீ வந்து என் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் வந்து உன்னோட கிளான மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. என்ன நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஷார்ப்பா இருக்க ஒரு கல் எடுத்து அப்படி குத்துற மாதிரி போறாரு. ஹீரோயின் ஆனா பயப்படாம இருக்காங்க. ஏன்னா அவர் அங்க கழுத்துல குத்த குத்த இவரோட கழுத்துலயுமே காயம் வருது. பாத்தியா, அதுதான் ட்வின் ஃபேட் கான்ட்ராக்டோட சக்தி. நீ இனிமேல் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன கொல்லவே முடியாது. நானே தான் விருப்பப்பட்டு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. ஷார்ப்பா ஒரு கல் எடுத்தார்ல, அதை வச்சு ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு வந்து கல்வெட்டு மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு உனக்கும் இது மாதிரி சீக்கிரமே செய்ய வேண்டியது வரும், அதனால நீயே செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. ஹீரோயின் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மின்மினி பூச்சி வருது. நீயும் இந்த மாதிரியே லோன்லியா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அது அப்படியே ஒரு பக்கம் போது ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஹீரோயின் எனக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அப்படியே பனிமூட்டமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து அப்படியே உறைஞ்சு உட்காந்துருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இது உறைஞ்சிருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பார்ல உனக்குள்ளதான் அந்த ஜேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம ரத்தத்தை விட்டா இந்த குழந்தை வந்து ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரத்தத்துல விட்டு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அப்பதான் ஹீரோ பின்னாடி வராரு. நீ எது பண்ணாலும் அது யூஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பனியெல்லாம் அப்படியே விலகும் போது பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே உறைஞ்சுதான் இருக்காங்க. ஒரு கிராமமே அங்க இருக்கு. இதுதான் ஹீரோவோட கிராமம். ஹீரோ ஒரு தப்பு செஞ்சனால அவங்க கிராமத்துல இருக்க எல்லாருமே உறைஞ்சு போயிருக்காங்க. அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் ஹீரோ அந்த ஜேடை தேடிட்டு இருக்காரு. அது ஹீரோயின்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோவுமே கண்டுபிடிச்சிருக்காரு. நான் அந்த ஜேடு எப்படி ஹீரோயின்குள்ள போச்சு, ஹீரோ என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே காமிக்கல. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எப்படியாவது அந்த கிராமத்தை நம்ம காப்பாத்தியே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரிவெஞ்ச் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஹீரோனோட ஃபேமிலியை மாட்டி விட்ட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபேமிலி கூட எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு ஐடென்டிட்டியோட அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழியிலேயே நிறைய பேர் வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க. நீங்களா யாரும் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஓ எங்களுக்கு என்ன வேணுமா, நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த முகத்தை வந்து நாங்க கெடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா இவனுக்கு எதுக்குடா இதெல்லாம் பண்றானுங்க தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம நீ எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு தெரியுது நம்ம அந்த வீட்டுக்குள்ள போறது யாருக்கோ பிடிக்கல, அவங்க நம்மளை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சூடு எடுத்து ஹீரோயின் மூஞ்சில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஹீரோயினுமே பார்த்துட்டே இருக்காங்க. பரவாயில்லையே நல்லா சண்டை போடுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, உன் தேங்க்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, உனக்கு அடிப்பட்டா எனக்கும் அடிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஊசியை வச்சு ஹீரோயினோட கழுத்துல லைட்டா குத்திருப்பாங்க. ஹீரோனுக்குமே அதே மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கும் அதே மாதிரி ரத்தம் வருது. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, ரத்தத்தெல்லாம் பார்க்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்திய கையில கொடுக்குறாரு. ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் மிரட்டி வாங்க என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் ஒன்று அனுப்புனா அப்படின்னு ஹீரோயின் மிரட்டி கேட்கறாங்க. ஆனா பதிலே சொல்ல மாட்டாரு அவரு. லைட்டா கத்திய கொத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில குத்துறாங்கன்னா உங்களுக்கு பயமாயிருது. அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ பின்னாடி இருந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கத்திய ஸ்டெடியா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சு அப்படியே உள்ள ஃபுல்லா இறக்கிடுறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கையில ஷிவராக ஆரம்பிச்சிருது. அவங்க மேல ஃபுல்லாமே பிளட் எல்லாம் தெரிச்சிருக்குமா, அப்படியே ஷாக் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு வாட்டுக்கு அசால்ட்டா எந்திச்சு போயிடுறாரு. ஹீரோக்கு இது எல்லாமே பழக்கப்பட்டது தான் போல. ஹீரோயின் வெளியே வந்ததுமே பார்க்குறாங்க. குதிரை வண்டியில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் குதிரையை ஓட்டிட்டு வந்தவரை அடிச்சு போட்டிருப்பாங்க. இப்போ யார் ஓட்டுவா அப்படின்னு பார்த்துருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வேறு போய் குதிரையை ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இவ்வளோ சக்தி வச்சிருக்க ஒரு குதிரை கூட ஓட்ட தெரியாதா உனக்கு? போய் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ பார்த்துட்டு என்னெல்லாம் பேசுறா பாரு அப்படிங்கிற மாரி அவருமே உள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. ஆனா குதிரை மட்டும் தானா போயிட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தொறந்து பார்த்தா யாருமே இல்ல. ஆனா குதிரை தானா போகுது. இவருக்கு தான் நெறைய மேஜிக் பவர்ஸ் இருக்குல்ல. அத வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. நான் போய் குதிரை ஓட்டுறேன் அப்படின்னு போகும்போது, அட சும்மா உட்காருமா எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி தான் ஹீரோ பார்க்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஒருத்தர் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த அதிகாரி வீட்டுக்குமே வந்துர்றாங்க. அவர் பார்த்துட்டு யாரு அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, ஹீரோயின் கையில ஒரு பெண்டன்ட் இருக்கு. அத பார்த்ததுமே என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுறாரு. இவரோட பேரு இவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு வந்துட்டு அவ வந்து காணாம போயிருப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த பெண்டன்ட் தான் இப்ப ஹீரோயின் கிட்ட இருக்கு. இந்த பெண்டன்ட் அவ தான் வச்சிருந்தா. அப்ப நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள இப்ப வந்திருக்காங்க. ஆனா இந்த அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவுமே இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஷீயை. இவ எங்க வந்தா இவ நிஜமாவே தானா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே முறைப்பா தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் நிறைய பேர் கடத்திருப்பாங்கல்ல, அந்த ஆளுகளை அனுப்பிச்சதுமே இவங்க தான். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பர்ஸ் இருந்திருக்கும். ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துருப்பாங்க. அதுல வந்துட்டு அப்படின்னு தான் பேர் போட்டிருக்கோம். அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட பர்ஸ் தான் இருக்கு. ஓ இவ கண்டுபிடிச்சிட்டாளா நம்ம தான் இவ்வளோ கொள்ள ஆள் அனுப்பணும்னு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே தகவல் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து வராங்க அப்படின்னு சொல்லி. வந்தா அப்பாக்கு நம்ம மேல பாசமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அவளை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலை பண்ண சொல்லி ஆணையிட்டு இருக்கா. இவங்க கூடவே ஒரு சேவகன் இருப்பாரு. அவங்க 2 பேருமே லவ் வேற பண்றாங்களா, அதனால 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதனால அப்படியே பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. சரி சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வா உன்னோட அறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களாட்டே பேசிட்டு கூப்பிட்டு வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் உங்களை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும்ல, அதனால கொஞ்சம் உஷாரா தான் இருக்காங்க. யாரு நீ வந்து கிடையாதுன்னு எனக்கு தெரியும், எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் கிடையாது, ஆனா இனிமேல் நான் தான் இங்க வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திமிரா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டிகே சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.